Dear 12th standard students, in this video we are going to learn the second sum, third subdivision from the exercise 7.7. Find the local extrema for the following functions using second derivative test. Here the function is f of x is equal to x square into e power minus 2x. So first we have to differentiate this. Differentiate பண்ணா product rule use பண்ணோம். u into v, u v dash plus v u dash. So the x square அப்படியே வச்சுக்கிட்டோம். e power minus 2x differentiate பண்ணா e power minus 2x into minus 2x differentiate பண்ணா ஒரு minus 2 plus e power minus 2x அப்படியே வச்சுட்டு x square differentiate பண்ணினா 2x. Now in these two terms you can take the e power minus 2x ஒரு 2 ஒரு x இது மூணுத்தையும் காமனா எடுக்கலாம். ஒரு 2 ஒரு x ஒரு e power minus 2x காமனா எடுத்தீங்கன்னா here you have minus x. So இங்க minus இருக்குனா minus x here plus 1. So ரெண்டு ஃபேக்டர்ஸா பிரிச்சுக்கிறோம். ஏன்னா அப்போ நமக்கு x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். f dash of x equal to 0 அப்படிங்கற போடினா இங்க மூணு டேர்ம்ஸ் இருக்கு. மூணு ஃபேக்டர்ஸ் இருக்கு. x e power minus 2x 1 minus x. So x is equal to 0. இது ஒரு வேல்யூ கொடுக்கும். x equal to 0 1 minus x equal to 0 னா x is equal to 1 இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். But e power minus 2x is not equal to 0 for any value of x. x க்கு நீங்க எந்த வேல்யூ போட்டாலும் இந்த இடத்துல 0 வராது. இந்த வேல்யூ 0 வராது. So இத விட்டுடலாம். So you have two values. One is x equal to 0, other one is x equal to 1. Next you have to find the f double dash. f double dash கண்டுபிடிச்சு இந்த வேல்யூ போட்டு தான் நம்ம மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்க முடியும். இத டிஃபரன்ஷியேட் பண்ணா நான் இந்த டேர்ம் வந்து பண்றேன். சோ இந்த டேர்ம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். -2 காமனா வச்சிட்டேன். x ஸ்கொயர் வச்சிட்டு e power minus 2x பண்ணா e power minus 2x into -2 plus இந்த e power minus 2x அப்படியே வச்சிட்டு இந்த x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. சோ இது பார்ட் ஓவர். இப்போ இங்க வாங்க இந்த ரெண்டு பேர்லயும் ப்ராடக்ட் ரூல் இருக்கு. e power minus 2x வச்சிட்டு இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 2. இந்த 2x அப்படியே வச்சிட்டு இத டிஃபரன்ஷியேட் பண்ணா e power minus 2x into -2. சோ இந்த -2 உள்ள இன்டு பண்ணியாச்சு. -4x இது plus 4x ஸ்கொயர் ஆயிடும். இங்க -2 இன்டு பண்ணினா -4x e power minus 2x. இந்த டேர்ம் அப்படியே வந்துரும். இந்த டேர்ம் இது கூட இன்டு பண்ணினா -4x. இது ரெண்டும் ஒரே டேர்ம். இத ஆட் பண்ணினா -8x e power minus 2x. So you will get this equation. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து e power minus 2x காமனா எடுத்துக்கலாம். ஒரு 2 வையும் காமனா எடுத்துக்கலாம். You will get 2x square minus 4x plus 1. So this is f double dash of x. So இத ஒரு வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x க்கு 0 போட்டு பாருங்க. x க்கு 0 போட்டீங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த e power 0 1 கிடைக்கும். So 2 into 1 2 னு வரும். So it is greater than 0. So greater than 0 ன்றதுனா local minimum value கிடைக்கும். x equal to 0 னு क्वेश्चनல ஒரிஜினல் क्वेश्चनல போடினா கொடுத்த ஃபங்க்ஷன்ல போடினா ஆன்சர் 0 வருது. So this is the local minimum value. Next x is equal to 1 f double dash ல போடணும். இங்க போடணும். f double dash ல 1 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணினா 2 4 1. So இது மைனஸ் வரும். So -2 into e power minus 2 which is less than 0. So local maximum value கிடைக்கும் at x is equal to 1. So x is equal to 1 क्वेश्चनல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. You will get 1 into e power minus 2 that is 1 by e square. So this is the local maximum value. That's all. Thank you.